வணக்கம் நண்பா. டிஎம்கே ஆட்சி எவ்வளவு கீழ்த்தனமா இப்ப போயிட்டு இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நேற்று நைட்டு வந்து நடந்திருக்குது. ஸோ இது என்ன அப்படின்றத நீங்களே இந்த ஒரு வீடியோ கிளிப் மூலமா பார்த்துட்டு வாங்க. இப்போ நீங்க இந்த ஒரு வீடியோ கிளிப் பார்த்திருப்பீங்க. ஏன் மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இவ்வளவு கோவத்தோட எல்லா போலீஸ்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீழம்பாக்கத்துல இருக்க மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா வெளியூருக்கு அவங்க ஊருக்கு செல்லணும் அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னா போராடிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு போராட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வெளியூருக்கு செல்லணும் அப்படின்றது ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா பாத்தீங்கன்னா நாம எல்லாருமே நம்ம சொந்த ஊருக்கா இருக்கட்டும், அதே மாதிரி சொந்தக்காரங்க ஊருக்கா இருக்கட்டும், எல்லாருமே போகிறதுக்காக ஆசைப்படுவோம். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா பேர் வந்து அதிகமா விடணும். ஆனா இவங்க இந்த அரசியல் பாத்தீங்கன்னா அப்பதான் பேருந்து எல்லாத்தையுமே கம்மி பண்றாங்க. ஸோ ஒரு பஸ் 2 பஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா விடணும். ஆனா அப்பதான் பாத்தீங்கன்னா இவங்க வந்து கம்மி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்றது தெரியல, எதுக்காக இப்படி மக்கள் வயிற்றுல அடிக்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா விடிய காத்திருந்த மக்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ சோசியல் மீடியாலுமே பாத்தீங்கன்னா இந்த இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இந்த ஒரு மீம் தான் பாத்தீங்கன்னா அதிகமா செம்மையா ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இதை பார்க்கும்போது எனக்கே வந்து சிரிப்பு வந்துருச்சு. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு மீனிங் தான் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நடந்திருக்கு. ஸோ விடிய காத்திருந்த மக்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ இது பார்த்தானே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் அதிகமாகவே ஸ்டாலினை வச்சு. ஏன்னா மக்களுக்கு எது தேவையோ அதை பண்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா முதல்வராக இருக்காங்க. ஆனால் அவர் அதை கூட பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி இவர்களாம் என்ன முதல்வர் அப்படின்ற மாதிரி பேசப்படுறாங்க. இந்த ஒரு இது கீழம்பாக்கத்துல மட்டும் கிடையாது. ஸோ நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருந்து நிலையங்கள்ல எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த மாதிரி இது நடந்திருக்கு. ஸோ தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி டைம்ல கூட பார்த்தீங்கன்னா அதிக அளவு பார்த்தீங்கன்னா பேருந்துல போகாம ஸோ ஏதாவது பைக் ஏதாவது ஒரு லிஃப்ட் கேட்டு எப்படியாவது போய் சேரணும் அப்படின்றதுக்காக மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அலட்சியப்பட்டுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே திரும்ப அவங்க வேலை செய்கிற இடங்கள்லயே இருந்துக்கிறாங்க. ஸோ எல்லா விசேஷங்களுக்குமே அவங்களால போக முடியல. ஸோ 2-3 நாள் ஒரு வாரம் கழிச்சு அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விசேஷங்களுக்கு போறாங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா ஒரு விசேஷங்களுக்கு கூட அவங்க ஊருக்கு போக முடியல. ஏதாவது ஒரு வேலைக்காக பழைக்க வந்த இடங்கள்லயே இருந்துகிட்டு இருந்தோம்னா என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி தான் தோணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா 2026 நம்ம தளபதி சிஎம்மா வரப்போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் ஒன்று இப்போ சோசியல் மீடியா போயிட்டு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து நடக்க போகுது அப்படின்றத நினைக்கிறேன். இப்போ டிஎம்கே ஆட்சி இந்த மாதிரியான கீழ்த்தனமான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அப்புறம் நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம எப்போ போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.